நாளை திமுக கூட்டியுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மக்கள் நல கூட்டணி பங்கேற்பது தொடர்பாக அக்கூட்டணியின் முக்கிய தலைவர்களான வைகோவும் திருமாவளவனும் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில தலைமை அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் அளித்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம். அஜய் பவனில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையகத்தில் 4 கட்சிகளினுடைய தலைவர்களும் மக்கள் நல கூட்டியக்கத்தில் இருக்கின்றவர்கள் கலந்து பேசி 3 தொகுதிகளில் நடைபெறுகிற இடைத்தேர்தலில் பங்கேற்பதில்லை, புறக்கணிப்பது, திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டுகிற திமுக தோழமை கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என்று முடிவெடுத்தோம். கூட்டணியினுடைய முடிவை அவர் அறிவித்திருந்தாலும் கூட நாளை நடைபெறவிருக்கிற அனைத்து கட்சி கூட்டம் ஒரு பொதுவான பிரச்சனை, தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சனை. ஆகவே அந்த பிரச்சனையில் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதிலுள்ள பல்வேறு விவரங்களை நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மறுபடியும் தோழமை கட்சிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்னும் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர், மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ ஆகியோருடன் பேசி அதன் பிறகுதான் நாங்கள் எங்கள் இறுதியான முடிவை அறிவிக்க இருக்கிறோம்.